இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாலை தமிழ் ஆராதனைக்கென்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிரேஸ் வர்ஷிப் சென்டர் சிட்னி சார்பாகவும் பாஸ்டர் ஆரன் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த ஆராதனை, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பமாக அப்பா வீட்டில் இருப்பாருன்றா தகப்பனுக்குரிய மரியாதையை செலுத்துங்க. நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைங்க தலைமையில் கை வைத்து இந்த ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைகளையும் உங்கள் மனைவியும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்கள் ஆசீர்வாதத்தின்படி பலுகி பெருக செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கெல்லாம் 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீர் வருவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆராதனையிலே நீர் வாரும். உம்முடைய பிரசன்னம் வந்து இறங்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். எங்கள் ஜபங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். பதிலை உடனே நீ தர வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒரு உற்சாகமான ஆவி ஒவ்வொருவரையும் வந்து ஆட்கொள்ள வேணுமா ஜெபிக்கிற. புது எண்ணெயினால, புதிய கிருபையினால, புதிய அபிஷேகத்தினால இந்த மாலை வேளையில உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகிக்க வேணுமா ஜெபிக்கிற. உயிர்ப்பிக்க வேணுமா ஜெபிக்கிற. உற்சாகப்படுத்த வேணுமா ஜெபிக்கிற. உம்முடைய வசனம் சுகத்தையும் பலத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வனே, நீர் வாரும். நான் எங்கள் வாயிலே நாங்கள் பாடல்களை உச்சரிக்கும் போதே, பாடும்போது நம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். குடும்பமாக சேர்ந்து எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடல்களை பாடுங்க. ஆதாரமே கருணைத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. கருணைத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாத்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. நாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கிருபை கூர்ந்து தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருக்கம் தூய தேவ அன்பே.
உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவனும் நடைக்கலமே அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. தேவனும் நடைக்கலமே அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளுடைய காருண்யத்தினால அவருடைய அன்பினால நம்மளை இழுத்து கொண்டார். மனாந்திர மாதிரி இருந்த சூழ்நிலையில அழுகையின் பள்ளத்தாக்குல கர்த்தர் நம்மளுடைய கருத்தை பிடித்து நடத்தினார். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் அவர் நடத்த வல்லவர். நம்ம பாடலாமா? ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தால என்னை இழுத்து கொண்டீரே, உம்முடைய அன்பினால என்னை அரவணைத்து கொண்டீரே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. நாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். தேவன் நடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேவன் நடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையான தேவன். நம்மை நடத்துவேன் என்று சொன்னார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். அதே போல நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து இன்ப பாதையிலே உன்னை நான் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து மனம் திறந்து வாய்களை திறந்து இந்த பாடலை, ஒரு ஆராதனை பாடல், இதை நாம சேர்ந்து பாடுவோம். இயேசுவே, உம்முடைய அளவில்லா நன்மைக்காக, அளவில்லா அன்பிற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இயேசுவே, அவரை இயேசுவே என்று கூப்பிடும் போதே அந்த இடத்துல விடுதலை உண்டு. இயேசுவே என்று கூப்பிடும் போது அந்த இடத்துல ஆறுதல் பிறக்கும். இயேசுவே என்று கூப்பிடும் போது அந்த இடத்துல சுகம் உண்டாகும். இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள்
குறைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 திரும்பமாக இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்னிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. இயேசுவே, 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 நன்றி அப்பா. இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னோயே காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. திரும்பமாக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னோய் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, ஹalleluya. இயேசுவே, ஆண்டவரோட பிரசன்னம் இறங்குகிறது, இயேசுவே, ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. இயேசுவே,
நினைச்சு இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, உம்மை நான் வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைத்து இயேசுவே, 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 ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அவருடைய அன்பு உங்களை நிறைக்கட்டும், உங்க உள்ளங்களை எல்லாம் நிறைக்கட்டும். அவருடைய நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு 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 நினைச்சு, என் தேவனே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, திரும்பமாக திரும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே, அவர் ஆராதிங்க. இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. என் இயேசுவே, என் தெய்வமே, என் ராஜாவே, என்னுடைய கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய அன்பிலே நான் திளைத்து கர்த்தாவே, உம்முடைய அன்பிலே நான் திளைத்து கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலேயுமே நான் ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். என்னுடைய துதி பலியினால, என்னுடைய வாயின் வார்த்தையினால் உம்மை ஆராதிக்கிறேன். அந்தி பலி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பமாக குடும்பமாக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அது சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படட்டும். உம் சுகந்த வாசனையாக அது உம்முடைய சமூகத்தை எட்டட்டும். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே, இந்த தந்தைய தின நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே போய் சேரட்டும். சுகம் பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை திரும்ப கூப்பிடுங்க. சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஒரு தைரியம் உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். எல்லா பில்லி சூனிய கட்டுகளும் உடையட்டும். பிசாசின் போராட்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சுகமாய் தங்கியிருப்பார்களாக. பந்தியை சுற்றிலும் உள்ள ஒளிவ மரக்கன்றுகளை போல அவர்கள் உங்கள் பந்தியிலே இருப்பார்களாக. உங்கள் பந்தியிலே இருப்பார்கள். உங்கள் மனைவி நல்ல ஒரு திராட்சை கொடியை போல, கனி தரும் திராட்சை கொடியை போல உங்கள் குடும்பங்களிலே இருப்பார்களாக. சுகம் உண்டாகட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும் ஐயா, விடுதலை உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, ஆறுதல் பெரு
இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ஐயா, உங்க அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ஐயா, நீர் கொடுக்கும் சுகத்திற்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ராஜாவே நன்றி, எங்கள் தேவனே நன்றி. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க பத்தாதையா. நன்றி ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையை அனுப்பி கத்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு சமாதானம் சந்தோஷம் வந்து சேரட்டு கத்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகட்டு கத்தாவே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம காத்திருப்போம். உங்களுக்கென்று இந்த தந்தைய தின செய்தியை பாஸ்டர் ஆரன் அவர்கள் கொண்டு வராங்க. ஜபத்தோடு இந்த வசனங்களை கேளுங்க. நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல எழுதி வைத்து இதை மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒரு விடுதலை நிச்சயமா இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலை ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே என்றபடியினாலே உங்கள் யாவருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். தந்தையர் யாவருக்கும் எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. குடும்பத்தோடு ஃபாதர் டே கொண்டாடுங்க. ஃபாதர்ஸ் டே கொண்டாடுங்க. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தை கட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்றைக்கு கர்த்தர் இந்த மாலை ஆராதனையில் பேசும்படியாக கர்த்தர் என் இருதயத்தில் போட்ட சில வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். எரேமியா 7. தமிழில் உங்களோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தமிழில் எரேமியா 7 23ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அதாவது என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். செவி கொடுப்பது என்றால் என்ன? சொல்றபடி செய்யறது. நம்ம பிள்ளைங்க சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், இதை செய்யுங்கன்னா வேற ஏதாவது செய்வாங்க, படிங்கன்னா
படிக்காமல் வேற எதையாவது படிப்பாங்க, நாடகத்தை பார்ப்பாங்க, புஸ்தகத்தை படிக்காமல். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்றார், obey my voice. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது உங்களுடைய விசுவாசம் பெருகும். அப்போ என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாய் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால தான் சொல்ற, செவி கொடுக்கும்போது, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன். எப்போ? கேட்கும்போது தான், சொன்னதை செய்யும்போது தான் தேவனாக இருப்பாராம். அப்போ சொன்னது செய்யலாம் தேவனாக இருக்க மாட்டாரு. தேவனாகிய கர்த்தரை சேவி, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக சொல்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, செவி கொடுப்பது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது, அதுதான் செவி கொடுப்பது. அப்ப செவி கொடுப்பதினால் வருகின்ற நன்மை என்ன? அவர் தேவனாயிருப்பாராம், அவர் குடும்பத்துக்கு தலைவராயிருப்பாராம். அவர் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கும்போது அவருடைய ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண? அவர் உங்களுக்கு கற்பிக்கும், சொல்லி கொடுப்பாராம். இப்போ ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம், டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, இதை எதை செய்யுங்க, இதை எதை படிங்க, இப்படி படிங்க, இப்படி போடுங்க, இப்படி போட்டால் நீங்கள் பாஸ் மார்க் எடுப்பீங்க, அடுத்த கிளாஸுக்கு போவீங்க. அப்போ கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். குடும்பத்தை எப்படி கட்டுவதுன்னு கற்பிப்பார், ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுவதுன்னு கற்பிப்பார், பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று கற்பிப்பார், எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது என்பது கற்பிப்பார், கணவனோடு எப்படி பேசணும் கற்பிப்பார், மனைவியோடு பேசுவது எப்படின்னு கற்பிப்பார், குடும்பத்தை நடத்துவது எப்படி என்பது கற்பிப்பார், பிஸ்னஸை நடத்துவது எப்படி என்பது கற்பிப்பார், சபையை நடத்துவது எப்படி என்பது கற்பிப்பார், பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்றாய் சேர்ந்து வளர்ப்பது எப்படி என்பது கற்பிப்பார், பொய் சொல்லக்கூடாது என்பது கற்பிப்பார், கொலை செய்யக்கூடாது என்பது கற்பிப்பார், இச்சகம் பேசக்கூடாது என்பது கற்பிப்பார். கர்த்தர் கற்பிப்பார். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இதை எல்லாத்தையும் இப்படியெல்லாம் செஞ்சா, இப்படியெல்லாம் நடந்தா நீங்கள் நலமாயிருப்பீங்க, நீங்கள் சுகமாயிருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பம் கட்டப்படும், சபை கட்டப்படும், தேசம் கட்டப்படும். அப்படின்றதுக்காக கர்த்தர் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும்படியாக சொல்றார். அப்போ அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுனால நன்மை பிறக்கிறது. அவருடைய கட்டளைகளில் நடக்கிறதுனால தீமை விளக்குகிறார். அவருடைய கட்டளைகளின் கை கொள்றதுனால அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கட்டளைகளை கை கொள்வதனால, வாசிங்க எக்ஸோடஸ் 15:26, யாத்ராகமம் 15:26. இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவர். யாத்ராகமம் 15:26, ஆதியாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும்.
விடக்கூடாது. சபைக்கு போய் உட்காந்து தூங்குவாங்க. வீட்டில் எல்லாம் டிவி ராத்திரி வரைக்கும் பொழுது வெடிகிற வரைக்கும் டிவியை பார்த்துட்டு வந்து சபையில் வந்த உடனே பானு கோட்டு விடுவாங்க. கவனம் இல்லை. பிசாசானவன் என்ன பண்ணுறான்? பட்சிக்கிறது போல வந்து எல்லா விதைகள் எல்லாம் பட்சித்து போடுறான். தூக்கத்தை வர வச்சிருவான், அதை வர வச்சிருவான். பாட்டு பாடும்போது தான் தூக்கம் வரும், வசனத்தை கேட்கும் போது தான் தூக்கம் வரும். சபையில் நடக்கின்ற காரியங்களை சொல்கிறேன். அதே போல தான் குடும்பத்தில் கூட கவனமாக கேட்கணும். கணவன் சொல்றதை கவனமாக கேட்கணும், மனைவி சொல்றதை கவனமாக கேட்கணும், பேரண்ட்ஸ் சொல்றத பிள்ளைகள் கவனமாக கேட்கணும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், ஒன்று சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கவனமா கேட்கணும். 2 பார்வைக்கு செம்மையானது செய்யணும், தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, சபைக்கு போகணும், சபையினுடைய காரியங்களில் பங்கு கொள்ளணும். அப்படி நன்மையான காரியங்களை செய்யும் போது போடுங்க மறுபடியும் அந்த வசனத்தை. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 15:26 செய்யும்போது, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும்போது, அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால், செய்தால், செவி கொடுத்தால், நன்மை செய்தால், கவனமாய் கேட்டால். அடுத்த வசனம் பாருங்க, வரிய பாருங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொல்லுகிறார். பரிகாரி அவரை குணமாக்குவார், அவரை பாதுகாப்பார், அவரை தடை செய்வார். எல்லா போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள் வராமல் தடை செய்வார். எப்போ? அவருடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு கவனமாய். கர்த்தர் எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமா பேசுவார், போதகர் மூலமா பேசுவார், சொப்பனங்களில் பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை மூலமா திட்டம் தெளிவாக பேசுவார். எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்பது. அப்ப கவனமாய் கேட்கணும், கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது வியாதி நீங்குகிறது. நான் வரப்பண்ணேன், வியாதியை விளக்குகிறார், அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார், எல்லா பொல்லாத கேச நீக்குகிறார். அதே யாத்திராகமம் 19:5 என்ன சொல்லுது பார்ப்போம். 19:5 யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அல்லது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. கர்த்தர் சொல்றார், இந்த பூலோகமே என்னுடையது, வானத்தையும் பூமியை நான் சிருஷ்டித்தேன், நீங்கள் என்னுடைய பிரீஸ்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். பாருங்க, கர்த்தருக்கு சத்தத்தை செவி கொடுக்கிறதுனால வியாதியை விளக்குறாரு. கர்த்தருடைய சொந்த ஜனமா இருப்போமா, சொந்த ஜனமா இருப்போம். எல்லா ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். ரிலேஷன்ஷிப், கர்த்தரோடு ஒரு ஐக்கியமாயிருப்போம். பூமி எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றார். கர்த்தருக்கு சொந்தமா இருப்போம். எப்போ? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும் போது.
இப்ப சகல ஜனங்களுக்கும் மேலே உங்களை தலைவராக வைப்பாரு. உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். அதே 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. யாத்ராகமம் 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜரீகமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சபைக்கு சொல்றாரு. எப்போ? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, அவர்படி நடக்கும்போது, அவருடைய ஜனமாக இருப்போம், அவருடைய சொந்த ட்ரெஷராக இருப்போம். வியாதியை நீக்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய சொந்த சம்பந்தராக இருப்போம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? நீங்கள் ஆசாரியர்களாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள். ஏன்னா வசனத்தின்படி நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களை கழுவி சுத்திகரிக்கும். சகல பாவத்தையும் நீக்குவார், சகல சாபத்தையும் நீக்குவார், சகல பிரச்சனைகளையும் நீக்குவார். ஏன்னா அவர் சொந்த ஜனமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். டியூட்ரானமியில 5:33, டியூட்ரானமி உபாகமம் 5:33 பார்ப்போம். 5:33 நீங்கள் you shall walk in the ways that the Lord your God has commanded. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட படி நீங்கள் நடக்கும்போது, யாத்ராகமம் பார்த்தோம். இப்போ உபாகமம் டியூட்ரானமி 5:33 பார்க்கிறோம். 5:33 You shall walk in all the ways. என்னை என்று வேற தேவர்கள் வேண்டாம், உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? that you may live and that it may go well with you and that you may live long in the land that you shall possess. 5:33 உபாகமம். அப்போ உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருகுவார். 33ஆம் வசனம், 5:33ஆம் வசனம். உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். நீ இருக்கின்ற தேசத்திலே நன்றாக இருப்பீர்கள், சமாதானத்தோடு இருப்பீர்கள், சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அதிகாரம் 3ஆம் வசனம். Hear therefore, O Israel, and
be careful to do to them. அதாவது சொல்கின்ற வார்த்தையை கவனமாய் கேட்டு அந்த வசனத்தின்படி நீ நடக்கும்போது that it may go well, அதாவது எல்லாம் நீ சொன்னபடி அப்படியே நடக்கும். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு, பாருங்க, குடும்பமே நீ நன்றாயிருப்பதற்கு, சபையே நீ நன்றாயிருப்பதற்கு, கணவன்மார்களே நீங்கள் நன்றாயிருப்பதற்காக, பிள்ளைகளே நீங்கள் நன்றாயிருப்பதாக, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் வியாதியை நீக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளை ராஜாக்களாக ஆக்குறார், நம்மளை ஆசாரியர்களாக ஆக்குறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெறுகிறது என்பதை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் விழாமல் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு நன்மை உண்டாகும், நாம் விருத்தி அடைவோம் என்று இந்த இடத்துல பார்த்தோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128 பார்ப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது என்ன நடக்கிறது என்பது. சங்கீதம் 128 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 128 பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படு. அவனுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி உன் வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நன்மையெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது என்னென்ன நன்மைகள் நமக்கு வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் கூட பார்க்க வேண்டும்னா நாகும் 2:2 பார்க்கிறோம். நாகும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கிறோம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், அதாவது பிசாசானவன் குடும்பத்தை அலக்கழித்து அதை ஒன்றுமில்லாமல் பண்ணினாலும், அல்லது பிரச்சனைகள் வந்தோ அல்லது வியாதிகள் வந்தோ அல்லது பண கஷ்டங்கள் வந்தோ அல்லது வேற என்ன பிரச்சனைகள் வந்து ஒரு மனுஷனை நாசமாக்கினாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வர பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆகவே தான் இதை சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு செவி கொடுங்கள், அவருடைய பிரகாரம் நடங்கள். இப்படி நடக்கும்போது கர்த்தர் இவ்விதமான நன்மைகளை கர்த்தர் உடைய வாழ்க்கையில் செய்வார். அதே நாகும் 1:14 பார்க்கிறோம். நாகும் 1:14, நாகும் 1:14 பாருங்க. அருமையான வசனங்களை கர்த்தர் சொல்றார். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை எடுத்து கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை எடுத்து கொடுத்திருக்கிறார்? இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. ஆமா, உன் பேருக்கு தீங்கு வருவதில்லை, உன்னை துஷ்டன் தொடுவதில்லை, நீ அலக்கழிக்கப்படுவதில்லை, நீ பிரச்சனைக்குள் போகப்படுவதில்லை. அதான் அர்த்தம். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறாரா? உங்களை குறித்து கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பழிக்காரனையும் விக்கிரகாரனையும் அவர் பார்த்து கொள்வார். ஆகவே தேவ பிள்ளைகளே சந்தோஷமா இருங்க, தேவ பிள்ளைகளே சமாதானமா இருங்க. அடுத்த வசனம் அதே 15ஆம் வசனத்தை பாருங்க. 15, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்போ உன் பொருத்தனைகளை செலுத்தணும், பண்டிகை ஆசரி. இன்னைக்கு என்ன பண்டிகை? ஃபாதர்ஸ் டே ஃபெஸ்டிவல். செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணுங்க. தகப்பன் தாய்க்குரிய கனத்தை கொடுங்க. அப்ப அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்நாள்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். அதுக்கு கீழே என்ன சொல்லுது? உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்பொழுது என்ன ஆகுது? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து போவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்னைக்கு யாருடைய துஷ்டன்? பிசாசானவன் உன் வழியாய் கடந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர். எப்போ? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவர் வழிகளில் நடக்கும்போது. அப்பா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் துஷ்டனை நீக்குகிறார். உன்னுடைய எல்லா விதமான உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் நீக்குவார். உன் வழியாய் அவன் கடந்து போகுவதில்லை என்றார். பொருத்தனைகளை செலுத்துங்க, பண்டிகைகளை ஆசரிங்க, கர்த்தருக்கு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய காரியங்கள்லாம் அப்படி நடக்கும்போது நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு செய்யுங்க. இல்லை ஆண்டவரே இதை நான் செய்கிறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, செய்யுங்க. பொறுத்தனை செய்வோம். இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி நிறைய பேர் செய்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் வந்தது காலையில், பாஸ்டர் இந்த கட்டடம் இப்படி கட்டியிருக்கிறோம், கூரை இல்லாமல் இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ்டர் எங்கள் சபையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ்டர் எங்கள் சபையில் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ்டர் எங்கள் சபையில் மியூசிக்கல் இது இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ்டர் என் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, டிவைன் காலேஜில் படிக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க. இப்படி அநேகம் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நீங்கள்லாம் பொருத்தனை செய்யும்போது நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து போவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார், ஜெயத்தை கொடுத்தார் சபைக்கு. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த வசனங்களை நான் செய்வேன், உமக்கு பொருத்தனை செய்வேன், சமாதானத்தை சொல்லும் சுவிசேஷ கால்கள் மலைகள் மேல் வருகிறது, இதோ உன் பண்டிகைகளை ஆசரி. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்கவுங்க அங்கங்கே ஒவ்வொரு மூலையில் உட்காராதீங்க. சபையா குடும்பமாக உட்கார்ந்து பாருங்க. அப்படி செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே நாகும்ல
7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7:1-8. அதில் என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம். அப்போ அரணான கோட்டையா இருந்து இக்கட்டுகளை எல்லாம் அகற்றுவார். அரணான கோட்டையா இருப்பார். அரணான கோட்டை, கோட்டை மதில்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். விரோதிகள் உள்ள வராதபடி கோட்டையை சுற்றி காவலர்கள் பார்த்து கொள்வார்கள். காவலர்கள் எப்போதும் அதை சுற்றி சுற்றி வருவாங்க. அதுபோல் கர்த்தர் அரணான கோட்டையாக இருந்து அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டுகளை இருந்து விடுதலை செய்வார். இக்கட்டுகளில் இருந்து விடுதலை செய்வார். அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனால் இக்கட்டு கொண்டு வருகிறவர்களை, பிசாசை என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினாலே சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். யாரு? இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு பின்பதாக என்ன சொல்றோம்? இருள் அவர் சத்துருக்களுக்கு பின்தொடருமா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நீக்குகிறார். அவருடைய சொந்த ஜனமாக இருப்போம். பாவங்களை கழுவி நம்மை ராஜாவாக்குகிறார். நம்மை ஆசீர்வதித்து விருத்தி அடை செய்கிறார். நம்முடைய வாழ்நாள் பெருகி இருக்கும். நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சாத்தானை அகற்றுகிறார். இனி உன் பேருக்கு தீங்கு வராமல் பாதுகாக்கிறார். உன் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் நீடித்த நாட்களாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஃபாதர்ஸ் டேயில் உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனங்களை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சொந்த ஜனமாயிருப்போம். அவருடைய கைக்குள் அடங்கியிருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். ஒரு பாடலை பாடும்போது இந்த முதல்ல பாடணும், ராஜா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சாங். அந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை நாம் கொடுப்போம், உற்சாகமாக கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. தேவனு நடைக்கலமே, அவனித்திய புயங்களுநாதாரமே. சொல்லுமா, அநாதி தேவனு நடைக்கலமே, அவனித்திய புயங்களுநாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவனித்திய புயங்களுநாதாரமே. சொல்லுமா, அநாதி தேவன் நடைக்கலமே, அவனித்திய
புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. நாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதான் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். ஆனாதி தேவன நடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன நடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. காரிருள் தூய தேவ ஒளியே கானக பாதை. காரிருள் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருட்ட மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். ஆனாதி தேவன நடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்ய இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில் பங்கு கொள்ளுங்க. தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இதை அனுப்புங்க. மற்றவர்களும் இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யாராவது பிரச்சனையில் அல்லது துன்பத்தில் வியாதியில் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்கன்னா இந்த யூடியூப்பை அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க பார்க்கட்டும். கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை ஜெபத்தோடு இருங்க, உற்சாகமாக இருங்க. இந்த ஃபாதர்ஸ் டேயை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.